வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தியாக முதலியார் வீதி, ரங்கப்பிள்ளை வீதி, சண்முக வேலாயுத முதலியார் வீதி, நீடராஜ பையர் வீதி, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி, பாரதி வீதி மற்றும் திருமுடி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நீண்ட நாட்களாக மின் பற்றாக்குறை காரணமாக அடிக்கடி மின் இணைப்பு துண்டிக்கப்படும் நிலை ஏற்பட்டிருந்தது. இப்பிரச்சனையை தீர்க்கும் வகையில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தொடர் முயற்சியால் மின்துறை மூலம் ரூபாய் 49 லட்சம் செலவில் ரங்கப்பிள்ளை வீதி, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி இணைப்பு பகுதியில் புதிய மின்மாற்றி மற்றும் பில்லர் பாக்ஸ்கள் அமைக்கப்பட்டன. இந்த புதிய மின்மாற்றியின் பயன்பாட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் ராஜஸ்ரீ, உதவி பொறியாளர் முத்தானந்தம், இளநிலை பொறியாளர் ராஜதுரை உள்ளிட்ட மின்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், பிரமுகர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்களும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் திருக்காஞ்சியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறவுள்ளது. இதுகுறித்து ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் தெரிவித்ததாவது, இந்த கோவிலில் தனி சன்னதியில் சனி பகவான் அருள்பாலித்து வருகிறார். வாக்கிய பஞ்சாங்க முறையின்படி 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சனிப்பெயர்ச்சி விழா விமரிசையாக நடத்தப்படும். இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வது வழக்கம் என்றார். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்கிறார். அதனை முன்னிட்டு சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை மற்றும் தீபாராதனை நடைபெறும். பக்தர்கள் கருப்பு வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி கருங்குவளை மலர் மற்றும் வன்னி இலையால் அர்ச்சனை செய்து வழிபடலாம் என்றும் கூறினார். இந்த சனிப்பெயர்ச்சியால் ரிஷபம், கடகம், துலாம், மகரம் ஆகிய ராசிகளுக்கு நன்மை கிடைக்கும் என்றும், மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி, விருச்சிகம், தனுசு, கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து நற்பலன் பெறலாம் என்றும் தெரிவித்தார். எனவே பொதுமக்கள் அனைவரும் சனிப்பெயர்ச்சி பூஜையில் கலந்து கொண்டு சனி பகவானின் திருவருளை பெற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம், உபயதாரர்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராம மக்கள் செய்து வருகின்றனர். இந்த சனிப்பெயர்ச்சி விழா சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த சனிப்பெயர்ச்சி விழாவினுடைய அங்கமாக 6ஆம் தேதி அன்று காலை 6 மணி முதல் சிறப்பு நவக்கிரக யாக வேள்விகள், பரிகார சங்கல்பங்கள் செய்வித்து 8 மணி 26 நிமிடத்தில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய புண்ணிய காலத்தில் சிறப்பு மகாதீபாரம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய பக்தர்களுக்கு பரிகார அர்ச்சனைகள் செய்யப்படுகின்றது. புதுச்சேரி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. புதுவை மாநிலங்களவை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதியின் பரிந்துரையின் பேரில் இந்த உதவி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்கான விழா புதுச்சேரி மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரியை சேர்ந்த 33 சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டிகளை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி வழங்கினார். நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அதிகாரிகள், லாஸ்பேட்டை தொகுதி பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் சலவையாளர் நகர் குடியிருப்போர் நலசங்கம் தலைவர் சுப்பிரமணியன், செயலாளர் பழனி, பொருளாளர் கதிரவன், அவைத் தலைவர் பெருமாள், கௌரவ தலைவர் சாமிக்கண்ணு, சங்க ஆலோசகர் நடராஜன், செயற்குழு உறுப்பினர்கள் இளங்கோவன், மனோகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 6
புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமம் புலியஞ்சாலையில் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 68,03,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 10 கண்டு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே அமைக்கப்பட்டுள்ள பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் அலுவலகத்தின் திறப்பு விழாவும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் AK சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளநிலை பொறியாளர் தமிழரசன், நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஹரிராம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி மற்றும் ஊர் பொதுமக்கள் கூட்டணி கட்சியினர், பாஜக பிரமுகர்கள் உட்பட பலரும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். சேதராப்பட்டில் அமைந்துள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு தொடக்க பள்ளியில் அடிப்படை கல்வி அறிவு மற்றும் எண்ணியல் விழா, கற்றல் கற்பித்தல் பொருட்களின் கண்காட்சி மற்றும் முன் மழலையர் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை ஹேமமாலினி வரவேற்புரை மற்றும் நோக்குரை வழங்கினார். மாநில திட்ட இயக்குநர் எழில் கல்பனா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார். சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் உமா வாழ்த்துரை வழங்கினார். 5ஆம் வட்ட பள்ளி துணை ஆய்வாளர் புவியரசன் விழாவிற்கு முன்னிலை வகித்தார். மாநில திட்ட இயக்குநர் எழில் கல்பனா விழாவினை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கண்காட்சி மற்றும் முன்மழலையர் மாணவர்களின் கற்றல் பொருட்கள் ஆகியவற்றை சிறப்பு விருந்தினர்கள் பார்வையிட்டனர். பின்னர் மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டன. பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். ஆசிரியை கௌசல்யா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். இறுதியாக ஆசிரியை சரிதா நன்றியுரை வழங்கினார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர் சந்திப்பின் போது புதுச்சேரியில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக வக்ஃபு வாரியத்திற்கு தலைவர் மற்றும் நிர்வாகிகள் நியமிக்கப்படாமல் இருந்த நிலையில் தற்போது வாரியத்திற்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டதற்கு முதலமைச்சருக்கு அதிமுக சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் புதிய சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் 2 இந்துக்கள் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருப்பது எதிர்காலத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடும் எனவும் கூறப்பட்டது. மேலும் வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் பதற்றத்தால் அங்கு பணிபுரியும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் விருப்பமுள்ளவர்களை இந்தியாவிற்கு அழைத்து வரவும் மத்திய அரசிடம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. அதேபோல் குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை, மீனவர் சமுதாய மாணவர்களின் கல்வி கட்டணம், ஒப்பந்த ஊழியர்களின் பணி நிரந்தரம் உள்ளிட்ட அரசின் முந்தைய அறிவிப்புகளை தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு செயல்படுத்த வேண்டும் என கோரப்பட்டது. இந்நிலையில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணியை விமர்சித்தும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. சந்திப்பின் போது அதிமுக மாநில நிர்வாகிகள் அன்பானந்தம், கிருஷ்ணமூர்த்தி, பாப்புசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து வளைகுடா நாடுகளில் பணிபுரியக்கூடிய முஸ்லிம் சகோதர சகோதரிகளை பத்திரமாக அவர்கள் விருப்பப்பட்டால் நம் தாய்நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான உரிய நடவடிக்கையை எடுக்க பிரதமரை வலியுறுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கும் வெளியுறவு துறை அமைச்சகத்திற்கும் உடனடியாக இது சம்பந்தமாக கடிதம் அளிக்க வேண்டும். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் அமிர்தா கார்டன் பகுதியில் புதிய மின் விளக்குகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு மின் விளக்குகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கிளைத் தலைவர் மணிகண்டன், ஊர் பிரமுகர்கள் பிரபு, கோவிந்தன், சுப்பிரமணி, பாலா, ராமமூர்த்தி, கனகராஜ், அசோக் குமார், மகளிர் அணி உறுப்பினர்கள் புவனேஸ்வரி, அனிதா, லக்ஷ்மி பிரியா, கலை செல்வி, மின்துறை பொறியாளர்
மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதிய மின் விளக்குகளை துவக்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன்குமாருக்கு அப்பகுதி மக்கள் பொன்னாடை அணிவித்து இனிப்பு வழங்கி நன்றி தெரிவித்தனர். எளிமையின் சிகரமாகவும் பொது உடைமை இயக்கத்தின் முதுபெரும் தலைவராகவும் விளங்கிய தோழர் நல்லக்கண்ணுவின் மறைவை ஒட்டி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் புதுச்சேரியில் வீர வணக்க நிகழ்வு நடைபெற்றது. சாரம் பகுதியில் லெனின் வீதி, காமராஜர் சிலை அருகில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இயக்க தோழர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு நல்லக்கண்ணுவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்விற்கு மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தின் பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமை தாங்கினார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்டோர், பல்வேறு அரசியல் கட்சி மற்றும் சமூக அமைப்புகளின் நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். நிறைவாக நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் செந்தில்குமார் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி அரியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புகையிலை மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை ஆசிரியர் பாரதிராஜா வரவேற்புரையாற்றி தொடங்கி வைத்தார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுமதி தலைமை உரையாற்றி போதைப் பழக்கம் மனித வாழ்வை எவ்வாறு சீரழிக்கிறது என்பதை விளக்கினார். பள்ளியின் அறிவியல் ஆசிரியரும் போதை ஒழிப்பு திட்ட ஒருங்கிணைப்பாளருமான ஆனந்த் அந்தோணிராஜ் புகையிலை மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பின் அவசியம் குறித்து பேசினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரியூர் ஆரம்ப சுகாதார மைய மருத்துவர் சுகந்தி போதை பழக்கத்தால் ஏற்படும் உடல் மற்றும் சமூக பாதிப்புகளை மருத்துவ ரீதியில் எடுத்துரைத்தார். புதுச்சேரி காசநோய் மருத்துவமனையின் போதை ஒழிப்பு மக்கள் தொடர்பு அதிகாரி மணிமாறன் மாணவர்களிடையே போதைப் பொருள் பயன்பாட்டை தடுக்கும் அரசு நடவடிக்கைகள் குறித்து விளக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். நிகழ்ச்சியில் மாணவர்கள் போதை ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு விழிப்புணர்வு பேட்ஜ் அணிந்தனர். இறுதியில் சமூக அறிவியல் ஆசிரியை வளர்மதி நன்றி தெரிவித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் ஆர்கே நகர் ஃப்ரெண்ட்ஸ் சார்பில் 2ஆம் ஆண்டு மின்னொலி கைப்பந்து போட்டி நடைபெற்றது. போட்டியில் முதல் பரிசை மண்ணாடிப்பட்டு பிரதர்ஸ் அணி பெற்றது. அவர்களுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சார்பில் அரியாங்குப்பம் பாஜக தொகுதி தலைவர் வசந்த்ராஜ் கோப்பை மற்றும் பரிசு வழங்கினார். 2ஆம் பரிசை பாண்டியன் பிரதர்ஸ் அரியாங்குப்பம் அணி பெற்றது. 3ஆம் பரிசை ஆர்கே நகர் ஃப்ரெண்ட்ஸ் அரியாங்குப்பம் அணி பெற்றது. 4ஆம் முதல் 8ஆம் பரிசுகள் வரை பல்வேறு அணிகளுக்கு அரசியல் மற்றும் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கோப்பைகள் வழங்கினர். மேலும் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சுழற்கோப்பை மற்றும் சீருடைகள் வழங்கப்பட்டன. இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை ஆர்கே நகர் ஃப்ரெண்ட்ஸ் அமைப்பினர் செய்திருந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில சிறுபான்மை பிரிவு சார்பில் புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு இஸ்லாமிய மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாய்பாபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு 5000 இஸ்லாமிய மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் அப்துல் வாஹிப் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பொது செயலாளர்கள், மாநில மற்றும் மண்டல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் நடிகர் தாடி பாலாஜியும் இந்நிகழ்வில் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுச்சேரி வளர்ச்சிக்காகவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவும் அரசியலில் ஈடுபட்டதாக தெரிவித்தார்.
புதுச்சேரியில் நீண்ட காலமாக செயல்படாமல் இருந்த வக்பு வாரியத்தை தேர்தல் அரசியல் ஆதாயத்திற்காக அவசரமாக அமைத்துள்ளதாக மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வக்பு வாரியம் இஸ்லாமிய அறக்கட்டளை சொத்துக்களை பாதுகாக்கவும் சமூக நலனுக்காக நிர்வகிக்கவும் அமைக்கப்பட்ட முக்கிய அமைப்பாகும். ஆனால் புதுச்சேரி அரசு எடுத்துள்ள முடிவு அதன் நோக்கத்தையே பாதிக்கும் வகையில் உள்ளதாக குற்றம் சாட்டினார். வக்பு திருத்த சட்டம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் முஸ்லிம் அல்லாத 2 நபர்களை வாரியத்தில் நியமித்த முதல் மாநிலமாக புதுச்சேரி மாறியுள்ளது என்று அவர் கூறினார். மேலும் இந்த நியமனங்கள் சிறுபான்மையினரிடையே அதிருப்தி மற்றும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், சர்ச்சைக்குரிய நியமனங்களை உடனடியாக ரத்து செய்து தகுதியான முஸ்லிம் சமூக பிரதிநிதிகளை கொண்டு வக்பு வாரியத்தை மறுசீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரியில் உமன்ஸ் லா வெல்ஃபேர் அசோசியேஷன் சேர்மனும் வழக்கறிஞருமான நாகையன் பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிரம்மன் சிலை அருகில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் சங்க செயலாளர் வழக்கறிஞர் புவனேஸ்வரி, சாய் அறக்கட்டளை நிறுவனர் உதயகுமார், சமூக சேவகர் செந்தாமரை, டாக்டர் ராகுல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து காலாப்பட்டு அரசு அம்பேத்கர் சட்டக் கல்லூரி அருகே பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் பிரமுகரும் மாநில ஒருங்கிணைப்பாளருமான டாக்டர் விஜயகுமாரியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு ஆடைகள் மற்றும் குழந்தை பராமரிப்பிற்கு தேவையான உபகரணங்கள் அடங்கிய தொகுப்புகளை டாக்டர் விஜயகுமாரி 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கினார். மேலும் பல்வேறு இடங்களில் அன்னதான நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் ரீட்டா, சக்தி, அபியான், வில்லியனூர் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாந்தி, முன்னாள் மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி, ராஜலட்சுமி, சுந்தரி, சக்தி, அபியான், வள்ளி, அம்பிகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆன்மீக குரு பங்காரு அடிகளார் அம்மாவின் 86வது அவதார பெருமங்கல விழாவை முன்னிட்டு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் புதுச்சேரி மாநிலம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள ரெயின்போ நகர் சக்தி பீடம், முத்தியால்பேட்டை சக்தி பீடம், ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் கதிர்காமம் அரசு மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சேவை மனப்பான்மையுடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநில நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தன்னார்வ சேவையில் ஈடுபட்டனர். அன்னதானம் உயர்ந்த தானங்களில் ஒன்றாக கருதப்படுவதால் இந்த நிகழ்வு சமூக நலன் மற்றும் ஆன்மீக ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்றது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த சமூக சேவகர் அருள் ராமச்சந்திர பிரபுவின் பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் அவரது ஆதரவாளர்கள், பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அருள் ராமச்சந்திர பிரபுவிற்கு சால்வை அணிவித்து, பூங்கொத்து வழங்கி, ஆள் உயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.